ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்வோம்னா மீன் வறுவல் தொக்கு செய்வோம். ஓகேவா? மீன் நம்ம அலசி வச்சாச்சு முன்னாடியே. ஓகேவா? இப்போ மஞ்சள் போட்டுடலாமா? மஞ்சள் போட்டப்பறம் மணக்கட்டு மசாலா போடணும். மணக்கட்டு மசாலா போட்டப்பறம் கரம் மசாலா போட்டுடலாமா? அதுக்கப்புறம் மீன் வறுவல் மசாலா, மீன் மசாலா போட்டப்புறம் கேசரி பவுடர் கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்ணப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். சரிங்களா? எல்லாமே நல்லா மீனில் மசாலா நல்லா சேரணும், அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அழகாக நீட்டாக தரவுனா கரெக்டாக ஒட்டிக்கும் மசாலாலாம் மீன்லேயே. ஓகேவா? மீனில் நல்லா தடவி எடுத்துக்கணும். தடவி வச்சா இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாமா தவாயில் வறுக்கிறதுக்கு? 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அப்புறம் மீன் எடுத்து போடலாமா? ஓகே, மீன் போட்டாச்சு. மீன் நல்லா மொறுன்னு நல்லா வேக வரைக்கும் 5 நிமிஷம் வேகட்டும், எடுத்துக்கலாம். சரிங்களா? மீன் கொஞ்சம் வெந்துச்சு. ஓகே, எடுத்து வச்சா மீன் வறுத்த அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அது தேவையான பொருளாக பண்ணலாம். தொக்கு வைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் தவாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பூண்டு போடணும். பூண்டு போட்ட அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாமா? வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஓகேவா? நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், தக்காளி போட்டுடலாம். சரிங்களா? தக்காளி, பச்சை மிளகா, இல்லை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கலாம். ஓகேவா? நல்லா வதங்கணும். நல்லா வதங்குறதுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டலாம் வேகத்துக்கு. சரிங்களா? கொஞ்சம் வேகட்டும். ஓகே, வெந்துடுச்சா? வெந்த அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக மஞ்சள் போட்டுடலாமா? மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுடலாம். சரிங்களா? காரமாக வேணுன்னா நீங்கள் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டுடலாம். நான் 2.5 டீஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். சரிங்களா? நல்லா மசாலா ஆடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டினப்போ எடுத்து தண்ணி ஊற்றிக்கலாமா? கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டிக்கணும். அதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஊற்றலாமா? புளிக்கரைசல் ஊற்றணும். இப்போ ஓகே, புளிக்கரைசல் ஊற்றி வச்சா நல்லா கொதிய விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், வறுத்த மீன் இருக்குதுல்ல, இப்போ எடுத்து போடலாமா? ஓகே, மீன் போடலாம். மீன் போட்டுதான் ஒரு 2 நிமிஷம் கொதி விட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். சரிங்களா? மீன் போட்டாச்சா? ஓகே, மீன் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கு நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? அதுதான் மீன் வறுவல் தொக்கு ரெடி. ஓகே பாய்ஸ், பாய்.